பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி தேவ வார்த்தை நீதிமொழிகள் 22:4 பாருங்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வரும் ஐஸ்வர்யம், பயப்படுந்தால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும் கொடுக்குற தேவன் நம்ம தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் தேவ ஜனமே நம்ம கர்த்தருக்கு பயந்து நடுக்கிற அந்த தானியல் நம்ம பார்க்குறோம். அவர் கர்த்தருக்கு பயந்து 3 வேளை அவர் ஜெபிக்கும் போது அவர் சிங்க கவிலிருந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் கர்த்தருக்கு நம்ம பயந்து நடுக்கும்போது நமக்கு என்ன தீங்கு இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதே போல் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் மோசே நம்ம பார்க்குறோம். மோசே கூட அவர் என்ன பண்ணார், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பேசுகிறதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணார், வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணார், 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்து தேவன சந்நிதியில் இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தினார். அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு பயந்தனாலே அப்ரஹாம் நம்ம பார்க்குறோம் ஐஸ்வர்யவனாக இருந்தார். அதே போல் கர்த்தருக்கு பயந்த யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு இவரெல்லாம் கூட கர்த்தருக்கு பயந்தனாலே அவர் என்ன பண்ண ஐஸ்வர்யவானாகலாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் சகலத்தையும் நமக்கு என்ன பண்ண ஆசீர்வாதமாக தான் நமக்கு முடியும். அதனால் கர்த்தருக்கு நம்ம பயப்படுறவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே நீதிமொழிகள் 1:7 நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் நம்மளுக்கு என்னென்னா ஐஸ்வர்யம், கனம், மகிமை, நித்திய ஜீவன் எல்லாம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34 நீங்கள் பாருங்கள். 11 14 வசனங்கள். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கும் பயப்படுதலே உங்களுக்கும் போதிப்பேன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் தேவஜனமே கர்த்தருக்கு பயந்து நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தினாலே அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். கனம், ஐஸ்வர்யம் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த காலை வேளையில் சுவாமி நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. இன்னைக்கு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தகப்பனே, அப்பா பிறந்த நாள், வெட்டிங்கிற நல்ல காரியங்கள் என்ன இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்கு கூட அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்க. இது ஒரு சின்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.